ஒரு அழகான கிராமம். பச்சை பசேலென செழித்து மகிழ்ச்சி நிரம்பிய மக்கள் வாழ்ந்தார்கள். அங்கே ஓடியது ஒரு தெளிவான குளிர்ந்த நீரோடை. அதன் அருகே பல மரங்களும் மலர்களும் வளர்ந்திருந்தன. நீரோடையின் ஓரத்தில் பெரிய வலிமையான பின்னி மரம் நிழல் பரப்பி செழித்து நின்றது. அதன் அருகே ஒரு குட்டி சில்லி மரம், மெலிந்த தண்டு, சிறிய இலைகளுடன் அமைதியாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பின்னி சில்லியை பார்த்து, "நீ எவ்வளவு குட்டி, என் மாதிரி வலிமையாக இருந்தால் பாரு" என்று கேலி செய்தது. சில்லி மரம் மனமுடைந்து அமைதியாக அழுதது. ஆனால் யாரும் அதை கவனிக்கவில்லை. அந்த இரவு வானம் கருமையாகி புயல் காற்று பலமாக வீசத் தொடங்கியது. பின்னி மரம் காற்றை எதிர்த்து நின்றது. ஆனால் ஒரு வலுவான காற்று அதை வேரோடு பிடுங்கி நீரோடையில் வீசியது. சில்லி மரம் காற்றில் வளைந்து நெளிந்து கொண்டிருந்தாலும் வேரோடு உறுதியாக நிலைத்திருந்தது. காலையில் புயல் அடங்கியபோது மக்கள் வெளியே வந்து பார்த்தார்கள். பின்னி விழுந்திருந்தது. ஆனால் சில்லி உயிருடன் இருந்தது. அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, வளைந்து கொடுப்பது சில நேரங்களில் நம்மை காப்பாற்றும், ஆணவம் அழிவைத் தரும்.